ஹலோ காய்ஸ், நான் உங்களை போல் ஒரு நாங்களுக்கு என்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆக்சுவலாக கடைசியாக கேட்டிருப்பீங்க நிறையா பேர். கேட்காம இருப்பீங்க. கேட்குறீங்கன்னா சொல்ல மாட்டேன், ஏன்னா யாரும் கமெண்ட்டும் பண்ணுறதில்ல. நத்திங் கைஸ். ஆக்சுவலாக வந்து என்ன பேச வந்தோம்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சரி கொஞ்சம் வளருது கைஸ் இன்றைக்கி வாயே, ஏன்னு தெரில. ஐடி கலெக்ஷன் கடைசியாக அந்த அக்கௌண்ட்டில் என்ன வீடியோ பார்த்தோம், ரெட் ஸ்கை அக்கௌண்ட்டில் ஐடி கலெக்ஷன் தான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஐடியோட கலெக்ஷன் போன வாட்டி வச்சுருந்தது இந்த வாட்டி வச்சுருக்கிறது எஸ்பி தான். நான் உங்கள் ரெட் ஸ்கை வாங்க உள்ளே போகலாம். கமாண்ட் பில்லட்ஸ்கோ அந்த புல்லட்டு கெத்தாக இருக்க கைஸ். இந்த எமௌண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அந்த அக்கௌண்ட் இல்லையே. டடன் 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 வாங்க உள்ளே போயிடுவோம். அப்புறம் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவன் தான் இவன். நம்ம கேவல மொத்தமாகவே என்கிட்ட பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஐடி வந்து ஜஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. இன்றைக்கி தான் எடுக்கிறேன். ஹீரோய்க்கே ஒரு 4 வாட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன், 6 மந்த்ஸ்லாம் இல்லை, ஒரு 1 இயர் கிட்டே வச்சுருந்தேன் இந்த ஐடியை. நீ 5 வாட்டி ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன். ஆனால் பாருங்கள், சட்டெல்லாம் வச்சுருப்பேன். 1 இயர் கிட்ட மட்டும் தான் இதை யூஸ் பண்ணேன், பட் அந்தளவுக்கு நான் விளாட மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் விளாடுவேன் இந்த அக்கௌண்ட்லேயே. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டேன். இவன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் நம்ம அந்த இந்த பண்டில். அப்புறம் ஐயோ டவுன்லோட் ஆகாதா சில்லி மண்டை. அப்புறம் இது எனக்கு பிடிக்கல. இந்த மண்டை தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அது இது கூட எனக்கு பிடிக்கல. இதுலேயும் இந்த மண்டை சூப்பராக இருக்குது. ஐயோ எதுவுமே டவுன்லோட் பண்ணலையா, எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாதுங்கிறது. இதுலேயும் இந்த மூஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மண்டை ரொம்ப பிடிக்கும். சட்டை ஓரளவு இல்லை. என்னடா இது, இந்த அக்கா விட்டாங்கல்ல. ஆமாம், கோல்டு. இதோ இவங்களுக்கு ஜோடியாவா? சரி எடுத்தாச்சு, விடுங்க. ஆமாம், இது எல்லா ஐடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அங்கே கெத்து. இந்த மண்டை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த இது அழகாக இருக்குன்னு வச்சுருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இது எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், ஐபிஎல் பர்பிள் கேப். போன வருஷம் யார் பர்பிள் கேப் வச்சுருந்தா? நூர் அகமதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் தலைமை எடுத்திருப்பாங்க கைஸ். ஆக்சுவலாக நான் ஆர்சிபி ஃபேன், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக ஆர்சிபி ஃபேன். ஆக்சுவலாக வந்து ஹேசல்வுட் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக தான் இது நூர் அகமது எடுத்துருக்கலாம். அவன் தான் எடுத்துருக்கோம், பட் இதுவும் எடுத்துட்டான். அவன் வராத காரணத்துக்கு மட்டும்தான் பர்பிள் கேப்பை எடுத்துகிட்டு போயிட்டான், எடுத்துருப்பான். ஆனால் பிபிஎல் பாருங்கள், அதான் கட்டுப்பு. அப்புறம் இது ஆரஞ்சு கேப், விராட் கோலி இல்லை ஹோல்ட்ரு, ஸ்கை தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஆனால் ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஐட்டம் கைஸ் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இது பவுலிங்கு, இது பேட்டிங்கு, அது பவுலிங்கு. இங்கே பாருங்கள், நருட்டோ சாப்டர் 1. இது சாப்டர் 1 அப்போ இந்த யூஸ் பண்ண ஐடியா. ஃபஸ்ட்டு இது முன்னாடி இருந்த ஐடியா சாப்டர் 2 அப்போ யூஸ் பண்ண ஐடியா. ஆனால் இதில் பாருங்கள், 0 ப்ரைம் லெவல் 0, அதில் 2 இருக்கேன், அதில் 0வில் இருக்கேன். என்னடா மண்டேல தானே இருந்தாய். பார்த்துக்கோங்க. இதுதான் ராக்லி மண்டை, சும்மா ஓஜியான மண்டை. ஆனால் இதில் ஒரு மாதிரி புருவம் பெருசாக இருக்குது, அதனால தான் எனக்கு பிடிக்கல. இது என்னடா அமிதாப் பச்சன் தம்பி மாதிரியே இருக்கிறான். நல்லா இருக்கே. ஃபங்க்கு தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கண்ணாடி போட்டால் சரியாயிடுவோம். அமிதாப் பச்சன் மாதிரியே தான் இருக்கிறான். அப்புறம் இவன் கெத்தாரானா கூலி வேலை செய்கிற மாதிரி இருப்பான். இது என்னடா ஆம்பளைக்கு சிண்டு போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டுறாங்க. இங்கே பாருங்க, இதுதான் இங்கே கெத்து. இது ஜோக்கர்னு சொல்கிறதா இல்லை புழு தலைன்னு சொல்கிறதான்னு தெரில. அப்புறம் சாரி கைஸ், பேஞ்ச மழையில் கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் தீபாவளிலாம் இங்கே எப்படி போகுது கைஸ் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கல, கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ் அப்படின்னு சொல்கிறேன், வச்சுக்கோங்க. இந்த குள்ளாலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இல்லை இதுதான் வாங்கணும்னா ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க விடு. இந்த மண்டை இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதோ பாருங்கள், ஷெரீஃப் மாதிரியே இருக்காங்கல்ல, ஷெரீஃப் ஆட் தான், பட் ஸ்கார்ஃப் வந்தால் வெறியாக இருக்கும். இதுவும் வெறியாக தான் இருக்குது. ஓகே எக்யூப் பண்ண முடியாதான். மாஸ்கில் பார்த்தீங்கன்னா 10 இருந்துச்சு, ரெட்டில் வந்து 21 இருக்கான். இது ஒரு மாதிரி இருக்குது, பட் வந்து இது ஏன் நான் சூஸ் பண்ணலன்னா, ஏன்னா வந்து இது தலை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாதான். இது ஜோக்கர் மண்டை மாதிரியான். சரி, இது நல்லா இருக்கு. இது கூட நல்லா தானே இருக்குது. இது என்னடா ஆகுனா மாறுது. வேறுப்பு கைஸ், வேறுப்பு. கம்மலை போட்டு சும்மா வெறியாக இருக்கானே மேன். இது வெறி, அதை விட்டு வெறி. இது நாடாடி கொண்டாரு இருங்கடா. என்னடா இது கிரே
ஏன்டா வாய் அடிச்சு வச்சிருக்கேன் பாவண்டா. இதில் என்ன நம்மக்கிட்ட இருக்குது? ஓ, இந்த பாவாடையும் இந்த இது பாவாடையும் ஷூ மட்டும் இல்லையா? சரி, இது நல்லா இருக்குங்க கைஸ். இதெல்லாம் போய் ஸ்டார் போடாமல் வச்சுருக்கேன் கருமான். இதுக்கும் ஸ்டார் போடல. இதுக்கும் கொஞ்சம் 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 இதுக்கு ஸ்டார் பண்ணணும். இதெல்லாம் என்னடா கண்ணாடி கன்றாவியாக இருக்குது. சரி, இல்லை நம்ம இதை எக்யூப் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது எக்யூப் பண்ண தெரியாது. சரி, கிளியராக இருக்கட்டும். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னே தெரியல கைஸ். என் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. சரி, இப்படியே கட்சிட்டு விடுங்க. வந்தால் லாபம், வராட்டி சோகம் அப்படின்னு விட்டுட்டோம். பட்டா இப்போ நம்ம பேர் சீக்கா சொல்லுவார், என்னமோ சொல்லுவார், பட் மறந்துட்டேன். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப நாளாக பார்க்கறது இல்லையா. என்னடா இது மூஞ்சில் கோடு, நீல கலர் கோடு, இதுதாங்க சரியானது. இப்போ நம்ம கிரிமினல் மாஸ்க்கு இவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த ஐடியில் இல்லை. சட்டை நம்மக்கிட்ட அந்த ஐடியில் இருக்குது, இல்லாதது இந்த ஐடியில் இருக்குது. அதான் விருப்பு வெறியாக இருக்குது. 3 1 2 3 3 3 3 ஆக்சுவலாக இதில் வந்து 4 வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஒன்று இது கூட தான் 1 2 3. இது ஆக்சுவலாக வேறு கலரில் இருந்துச்சு, இப்போ வேறு கலர் மாற்றினேன். 1 2. சுமாரா தோனி. தோனி ஐயோ போயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம் அவங்க. தலை ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த சட்டை வெறியான சட்டை. இது கூட நல்லா தான் இருக்கும். இது எப்போ இதெல்லாம் டவுன் ஆச்சு? ஆகுமோ ஆயிடுச்சுடா. டவுன் ஆகிடுக்கா? சரி விடுங்க. இந்த சட்டையெல்லாம் போட்டு போனால் பயப்படணும் கைஸ், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சட்டைலாம். இதுக்கெல்லாம் ஏன்டா ஸ்டார் போடாமல் வச்சுருக்கேன்? இதெல்லாம் வேஸ்ட்டு. இது வேஸ்ட்டு. இது ஒன்ட்டா போச்சுடா. இது இல்லை, இது இதில் இது பிஆர் இருக்குது. அப்புறம் இதுவும் பிஆர். இது இப்போ அதுவும் பிஆராக தான் இருக்கும். சில்லி இந்த பையன். இது வெறியான சட்டை. இதுவும் வெறியான சட்டை. அந்த அக்கௌண்ட்லேயே இருக்குது நம்மள்கிட்ட. இது என்னடா இது? எல்லா ஐடியும் அந்த ஐடியில் இருந்துச்சு, இந்த ஐடியில் இருந்துச்சு. ஓகே, டவுன்லோட் ஆகுது. என்னென்னு பார்த்துருவோம் அதை. அந்த பாவாடை மண்டலா சட்டைலாம் வெறியாக இருக்குடா. எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னே தெரியலையே. சரி, நம்ம அப்படியே இந்த ஐடியாவில் என்ன இருக்குது? 12 இருக்குல்ல, அந்த 12 ட்ரெஸ்ஸையும் பார்த்து தான் போவோம் இன்றைக்கி. அந்த பாவாடை ட்ரெஸ் தானா? பாவாடை. ஓகே. ஸ்டாண்ட் காலர் தான் இந்த பட்டன் விடுங்க. இது வெறியாக இருக்குது கைஸ். ஆனால் சட்டை பேண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இது வெறியாக இருக்குது. ஜாஸ் பாண்ட் மாதிரியே இருக்கும், பட் ஜாஸ் பாண்ட்டு கிடையாது. இது உங்களுக்கே தெரியும், பைத்தியக்கார பெருமை பேண்ட்டு. இது சிவப்பு பேண்ட்டு. எங்கடா மிளகாத்தம் கூட்டுக்கிற? இது கீஞ்சி போன பேண்ட்டு. இது வெள்ளை பேண்ட்டு. வெறியாக இருக்கா? என்னடா கலெக்ஷன் இது? என்னடா இது? என்னடா ட்ரெஸ் இது? வெறியாக இருக்கடா. இந்த மாதிரி ஒரு இதை போட்டுவோமா? காம்பினேஷன் ஆக்சுவலாக காம்பினேஷன் பார்ப்போம் கைஸ். ஓசியில் அதுவும் கம்மியான ட்ரெஸ் இருக்க கலெக்ஷனாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு ஸ்கார்ஃப் இருக்கணுமே, அந்த ஐடியில் போட்டு காட்டுறேன். ஓகே. இது இதனடா இன்னும் வெறியாக இருக்குது. ஸ்டார் போட்டு வைக்கணும். வெறியாக தான் இருக்குது. இது இன்னும் வெறியாக இருக்குது. தூங்குது பார்த்தீங்களா? ஓகே, இது மட்டும்தான் இல்லையா நம்மள்கிட்ட? அது ஸ்டோரி இல்லை. சாரி ப்ரோ. பாவாட்டை இதில் டிசைன் வராதா? ஸ்டாண்ட் காலர் பண்ணிட்டு சும்மா வெறியாக இருக்குது. எல்லாமே வெறியாக இருக்குது. நம்மள்கிட்ட இத்தனை ரோஸர் இருக்குன்னு எனக்கு நீங்கள் தான் தெரியும். ஓகே, பிளாக் பேண்ட் போகிறேன் கைஸ். வெறியாக இருக்கா? ஏன்டா சுற்றுதே பூமி. சரி விடுங்க. இந்த 2 இது பேண்ட்டு காம்பேக்ட் பேண்ட்டா? எக்யூப்பபிள். இது இருங்க, உங்களுக்கு இது காட்டுறேன். லாடு ஷூ. ஐயோ வெளியே கூட வர மாட்டேது. எங்கள் தலைவர் இருப்பான் ரைஸ். அந்த காலத்தெல்லாம் கேரக்டருக்குன்னு இன்னும் 2 பதில் இருக்கும். கொஞ்சம் தான் கைஸ். இப்போ பார்த்தீங்களா, இந்த பண்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்தளவுக்கு ஓச்சியான பண்டில் எடுக்கணும். ஐயோ என்னடா சட்டை மாறி போச்சு. இப்போ பாருங்கள்,
இதோ லியோ ஸ்லீவ்ஸ் ஜிப்பு. இது இது இப்படி போட்டுக்கிட்டு கெத்தாலையும் பாருங்கள், கெத்தாக இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் விளாடும் போது சும்மா கெத்தாக இருக்கும். ஆண்ட்ரூஸ்னே தனியாக உருவாக்கப்பட்ட பேண்ட் இது, சட்டமாக. இது வேறு கைஸ், இது நல்லா இருக்காது. எங்கடா இது? இதுதான் பாருங்கள். இது இவனுக்குன்னு ஒரு ஷூ இருக்கு மேடம். சும்மா சும்மா மாறினே இருக்கு கைஸ், விருப்பாயிடும். அப்புறம் போலீஸ் பூட்ஸ். இது அது தெரில. சரி, போலீஸ் பூட்ஸே போடுவோம். பேண்ட்டை யாரா மாற்றினது? ஆண்ட்ரூஸ் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆக்சுவலாக இவனோட ஃபேன் தாங்க கைஸ் நான் ஃபஸ்ட்டு. இப்போ இவனோட பேண்ட்டை பாருங்களேன். எங்கடா அந்த ஷூ? அப்போ இதே தான் இருக்கும். போலீஸ் பூட்ஸா? எங்கடா போலீஸ் பூட்ஸு? இது ஸ்டாரில் போட்டு வைப்போம். சட்டையும் ஸ்டார், டே பேண்ட்டு ஸ்டார். இப்போ காட்டுறேன் பாருங்கள். வேர் இஸ் த சட்டை? இது பேண்ட்டு. ஐயோ, இதுதான் கைஸ் அவங்க ஒரிஜினல் லுக்கு. நாங்கள் இப்படி போட்டு விளாடுவோம். அதே மாதிரி நிறைய இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஷூ பார்த்துருமா? இது டாப் கிளாஸ் ஷூ. இதா? இது சில்லி. இது என்ன மல்லியா? இது இந்த கீஞ்சி போன தாரம் வாங்கி. ஓகே, இதுவா? எல்லாம் இருக்குது இந்த ஷூ எல்லாமே இல்லை. நான் ஷூ மட்டும் இருக்குது தேவையில்ல. இருங்க ப்ரோ, இருங்க பாய். இது வெறியான சப்பல். ஒயிட்ஸ் போட்டு தான் இருக்குது, ஸ்னீக்கர் இல்லை நம்மள்கிட்ட. என்ன கொடுமை சார். டுங் 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 சகூர். இப்படி கைஸ் சவுண்டு கேவலமாக தான் இருக்கும். எமோட்டில் நம்மள்கிட்ட நம்ம டுர் பைக் இருக்குது. இருங்க ப்ரோ. அப்புறம் நம்ம ஓஜியான ஐட்டம் கைஸ். வணக்கம் பிரபு, வணக்கம். அப்புறம் இது சூப்பராக இருக்கும் இந்த எமௌண்ட். ஆனால் அங்கே பார் போட்டுட்டேன், போய் பொறுக்கி கூடா அப்படின்னு இருக்கும். ஃப்ரீயாக குத்தி அமௌண்ட் தான் நம்மள்கிட்ட எல்லாருக்கும். ஸ்கின்னில் இதில் 2 இருக்குது. இதோ இது அவங்க ஓமரில் இல்லை. அப்புறம் நம்ம கட்ட மாட்டேன்னு ஏற்ற கட்டாது. ஓரியன். என்னடா ஓரியன் ஒரு மாதிரி இருக்குது? இப்போ நான் இன்றைக்கி தான் மேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி பார்த்துட்டேன். கார் வெறியாக இருக்கா, பட் இதெல்லாம் வராது, அதான் பிரச்சனை. அதர்ஸ் இது உங்களுக்கு தெரியுதா? ஓல்டு பிளேயர்ஸ் 1 2 இதில் 1 2 3 4. ஏன்னா என்ன எதில் வந்துச்சுனே தெரில. அப்புறம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாத பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ டேரெக்டாக வெப்பனுக்குள்ளே போகிறோம். இந்த உலகத்திலே கேவலமான வெப்பன் கலெக்ஷன் அது என் கலெக்ஷன் மட்டும்தான். 13 நிமிஷமாக கேவலமான ஐடியா பற்றி போடுறதுனா அது என் ஐடியா மட்டும்தான். இது 2மே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அப்புறம் ஏதோ இந்த 2 இது 2மே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. நிறைய இருக்கா? ஏகே கிட்டே இந்த கிட்டே இருக்கா? கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏகே இதில் இருக்கா? அதில் இல்லையே. இந்த ஸ்கார்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஓப்பன் சேலஞ்ச் கைஸ். யார்கிட்ட இருக்குதுன்னு பார்ப்போம். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நாட் ஹேவிங் அப்படின்றாங்க. ஃபேமஸ் 1 2 3 சீ 2 தான் இருக்குது. என்னடா கன் ஸ்மித் ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். சரிங்க. இதெல்லாம் என் ஸ்கின் இல்லை, எனக்கு அசிங்கமாட்டா. இதெல்லாம் இருக்கா? சூப்பர். இதுலேயும் இருக்கா? சூப்பர். இதுலேயே இருக்கா? 2 என்னடா டவுன்லோடே பண்ணான். ஐயோ வீடியோ வேணா 2 கட் பண்ணி வச்சுருப்பேன். டவுன்லோட் டக்கு ஏப்பா ஆயிடுச்சு. பேராப்பில் இருக்கட்டும். கிங் சார் G36 எல்லாத்தையும் இதில் இல்லை. கவலையாக இருக்குது மக்களே, கவலையாக இருக்குது. அப்படிலாம் அழக மாட்டேன். இதுலேயும் ஸ்கின் இல்லை ப்ரோ, இதுலேயும் ஸ்கின் இல்லை. இருக்கா? ஒன்று இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். இது எடுத்துருவேன். இது 2க்கு மட்டும் ஸ்கின் இல்லை. அந்த ஐடியாவில் எஸ்கே ஸ்கின் மட்டும் தான் இல்லை. இந்த ஸ்கின் தான் எப்படா வந்துச்சு? இது அதுக்கு மேலே இந்த ஸ்கின் எப்படா வந்துச்சு? How it is possible bro? How it is possible?
ஆஹா யூஎம்பியை பாருங்கள் சும்மா கெத்தாக இருக்கா. பர்மனெண்ட்டாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 8 நாளைக்கு தான் இருக்குது. 8 ஹவர்ஸ் டேய், இது நல்லா இருக்குல்ல. MP5 3 டேஸ்க்கு இருக்கா. அப்போ இதை வாங்கிப்போம். ஹாய் பெரிய இருக்கா. டும் கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது கைஸ். ஒரு அக்கௌண்ட்டில் இன்னும் 30 எடுத்தால் இது ஆகிடுவேன். சப்மிஷனுங்க நான் MP40 இதெல்லாம் சும்மா இது பண்ணும்போது ஊந்துச்சு. இது அந்த ஐடியில் பர்மனெண்ட்டாக இருக்குது. இது கோல்டன் கிராக்கர். இன்னும் 60 எடுக்கணுமா போட தக்காளி சொருவிட்டோம். இடியாப்போ தான் நம்மளுக்கு அப்புறம் நாளைக்கு இடியாப்போ தான் கைஸ். அப்புறம் இது நல்லா இருக்கு. மண்டோடலாம் போட்டு ஐயோ கஸ்டமைசேன்டா எக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பயசோன் இதுக்கெல்லாம் முதல்ல ஸ்கின்னே ஃப்ரீயாக உள்ள போங்கடா. மை ஃபேவரட் கன் இந்த ஃபஸ்ட்டு. அப்புறம் இது எக்ஸ்க்ளூசிவ் பட் இதுதான் நல்லாயிருக்கு. வாரியர் மண்டர் ப்ளூ கலர் ஸ்பாஸ் டொடன் யார் நினச்சாலும் தொடங்க. எப்பயும் போல் இதுக்கு நம்மகிட்ட கன் ஸ்கின்னே இல்லை. மேக்ஸ் 7 இது சமாளியில் இருக்குது. இந்த இடத்துலேயே இருக்குது டோக்கன். அந்த இடத்துல டோக்கன் கன் ஸ்கின் இல்லையா. இதுக்கு அந்த இடையில் கன் ஸ்கின் இருக்குது, இந்த இடையில். அது கேஷ் எனது இன்டர்ஸ்டீலர் இக்னைட்டர் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நம்மகிட்ட போன வாட்டி ஆஸ் தான் இருந்துச்சு அந்த ஐடியில். 2 கன் ஸ்கின் எடுத்துருக்கேன். மண்டை கொடுத்தவன் இருக்கான் கார் 98. பட் கார் 98 நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியல. இமேட் டு பி ஆல்சோ மை ஃபேவரட். 58% போட்டு இது எடுத்துடணும். டக்குன்னு எடுத்துடணும் எப்படியாவது. இது எனக்கு பிடிச்ச கன் தான். MI2 பிடிச்சது. இது M24. இது அதை விட வெறித்தனமான கன் ஸ்கின். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாண்டர் வாரியர் இது வேஸ்ட். எனக்கு சுத்தமாக பிடிக்கும். வீல் ஸ்னைப்பர். அப்புறம் இவன் தான் கைஸ். இவனுக்கு அடுத்தது இவன், அதுக்கப்புறம் இவன், அதுக்கப்புறம் இவன் அப்படின்னு தான் வச்சுருந்தேன் என் பழைய ஐடியில். ஓகே அந்த ஐடியில் எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஐடியில் இல்லை. இருக்குது வீலெலாம் பார்த்தோன்னா கேவலமாக தான் இருக்கும். ஆமாம் உடுத்தாலைங்க இதெல்லாம் கொடுத்தானுங்க ஃப்ரீயாக. புஷ்பாராஜ் புஷ்பா 3க்கு என்ன கொடுப்பானுங்களோ தெரியலையே. அது வேறு செத்துட்டான் போல இருக்குது. கட்சியில் வெடியை போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு அங்கிள் வந்து எங்கள்கிட்ட கேட்டார், என்னடா இவ்வளோ நேரம் படம் பார்த்து என்னடா வெடியை போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவேன். அந்த படத்தெல்லாம் போகும்போது வாழ்க்கை எடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா பாதி நேரம் நானும் எங்கள் கசின் தம்பி இருந்தான், அவன் கூட தான் போயிருந்தேன். எங்கள் மாமா கூட நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். எப்படி அந்த படத்தெல்லாம் பார்க்குறதுன்னே தெரியல கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சார் நான் தப்பா சொல்ல. எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அவ்வளோதான். இது கூட நல்லா தானே இருக்குது. கத்தி சையத்து குனாய் குத்தாய் ஃபஸ்ட்டு. நம்ம எந்த ஐடியிலுமே நம்மள்ட்ட இல்லை. கிரெனேடு பூம் நியூஸ் பேப்பர் பறக்குமா. குளோவால் இது என்னடா குளோவால் என்கிட்ட இருந்துச்சு பாரு 7. அதெல்லாம் இல்லை. ஓகே 58% அதிகமாக இருக்கே. ஐயோ 62. என்னடா கன்ஸ்கின் இது வெறியாக இருக்குது. அதை திருப்பி விட்டாங்கன்னா எடுத்துடலாமே. 30 நாளைக்கு கொடுப்பானுங்கள்ல. ஓகே 67 எடுக்கணும். அந்த கன்ஸ்கின் எப்படி எடுக்கணும். ஓகே இந்த ட்ரோன்லாம் எங்கேருந்துடா நான் பார்த்ததே கிடையாதுடா. இதெல்லாம் பாதி நான் 56. அப்படி என்னடா கன்ஸ்கின்னு. ஓகே ஆர்டிஃபேக்ட்னா என்னே சொல்லணும். எப்படி என்னடா இவனுங்க ஒருத்தவனுங்க எதா பண்ணினே போகிறானுங்க கைஸ். சும்மா சவுண்டு போட்டுனே இருக்கானுங்க. இது நம்மள்ட்ட 65. கைஸ் இந்த வேம்பயர் ஐயோ சோலி முடிஞ்சா. இல்லை சோலி முடியல கைஸ். இந்த இது நமக்கு எடுக்கணுமே இப்போ. ஐயோ வெறியான கன்ஸ்கின் ஆச்சாடா இது. 30 சி இது வேஸ்ட். எனக்கு பிடிக்கல. இருங்க பாய். இது என்னது இது 2%. இது வேஸ்ட். அப்போ இதெல்லாம் இருந்திருக்காடா என்கிட்ட. எனக்கே இப்போ தான் எனக்கு தெரியும். டேய் எப்படிமா பர்சன்டேஜ். டேய்
ஐயோ 60% எக்ஸ்பீரியடு. ஆஹா எடுக்கணுமே அது. சரி கைஸ், உங்களிடம் விடை பெறுவது ரெட் ஸ்கை கேமிங் கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் தீபாவளியை சேஃபாக விடுங்கோ. இந்த மாதிரி கையில் தூக்கி போகிறோம் வச்சுக்காதீங்க ப்ரோ, ஏன்னா வந்து கையில் வெடிச்சிரும். இருடா. அப்புறம் கைஸ் சேஃபாக வெடிங்க தீவெடியை. என்னடா நீ இப்படியே சொல்கிற, நீயே எப்படி வெடிப்பேன்னு எங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் எப்படி வெடிப்பேன்னு எனக்கு தெரியும், நான் அதே அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் உளருவாங்க கைஸ். கொஞ்சம் அதை போக தித்திக்கிறேன்னு உங்கள் காதை வந்துடும். அந்த அளவுக்கு தான் பேசுவேன் கொஞ்சம். டடன். சரி கைஸ், பாய்.